பேக் டு சவுத் டியூப். ஹம்பி சீரியஸ்ல நம்ம 9th பிளேஸ் தான் பார்க்க போறோம். மிக முக்கியமான பிளேஸ் விருப்பாக்ஷா டெம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க ஹம்பி பஜார் இல்ல விருப்பாக்ஷா பஜார். அதான் நம்ம இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஒரு பிரம்மாண்டமான மார்க்கெட். ஒன்ஸ் அப்பான டைம் இது வந்து வேர்ல்டு ரிச்சஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல முக்கியமா நிறைய இடங்கள்ல 2 அடுக்கு பில்டிங், 2 ஸ்டோரி பில்டிங்கும் இந்த இதுல இருக்கு. அதை பற்றியும் நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த மார்க்கெட் எதுக்கு பயன்படுத்திருக்காங்கன்னு தெரியும். நடுவுல ரோடு, 2 பக்கத்துலயும் அந்த மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ், அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அதோட பராமரிப்பு எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தா தெரியும். மேல எந்த அளவுக்கு புல் எல்லாமே வளர்ந்து நிக்குதுன்னு பாருங்க. இது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாவே இருந்தாலும் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இந்த பஜாரை வந்து பெருசா மெயின்டைன் பண்ணல அப்படின்றதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து நிறைய லோக்கல் மக்கள் நிறைய விஷயங்களுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இதுல ஷாப் ரன் பண்றாங்க. புவர் பீப்புள் இதுல வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா அதே மாதிரி அந்த நிறைய இடங்கள்ல பில்லர்கள் இடைப்பாடுகளா இருக்குது, இடிஞ்சு இருக்குது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். சோ நம்ம இதை பற்றி ஃபர்ஸ்ட் வரலாறு பார்த்துடலாம். இது 14ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. 14, 15ஆம் நூற்றாண்டுல இந்த மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, ஸ்பெஷலா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டோன்ஸ், அப்புறம் டைமண்ட், கோல்டு, அப்புறம் ஹார்ஸ் இதெல்லாம் கூட இங்க சேல் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு வெஜிடபிளோ இல்ல அந்த மாதிரி உள்ள மார்க்கெட் கிடையாது. ஒரு ரிச்சஸ்ட், ஒரு அது எக்ஸ்பென்சிவான திங்ஸை வந்து இந்த மார்க்கெட்ல வந்து சேல் பண்ணிருக்காங்க. அதற்காக உருவாக்கப்பட்ட மார்க்கெட் தான் இது. அந்த காலகட்டத்துல ரொம்ப வெல்த்தியான பீப்புள், ரொம்ப பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து இந்த மண்டபங்கள்ல, இந்த பஜார்ல இருக்க பிரம்மாண்டமான மண்டபத்துல அவங்களும் ஸ்டே பண்ணுவாங்களாமா. ஏன்னா ஒரே நாள்ல வந்து சேல் பண்ணிட்டு போக முடியாது. அதனால இங்க தங்கி அந்த விஷயங்களை சேல் பண்ணிட்டு அடுத்து போவாங்களாமா. நிறைய இன்டர்நேஷனல் ட்ரேடும் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. 15th செஞ்சுரியில இன்டர்நேஷனல் நிறைய வெளிநாட்டினவர்களும் வந்து இங்க வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க இந்த மார்க்கெட்ல. அதான் இந்த மார்க்கெட்டோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ரிச்சா இருந்திருக்கு. இந்த அப்பவே உங்களுக்கு தெரியும் இந்த ஹம்பி அப்படின்ற இடம் எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. 1565 அப்புறமா தான் அந்த ஹம்பி அப்படின்ற நகரம் வந்து வீழ்ச்சி அடையுது. நிறைய டெக்கன் சுல்தான், அப்புறம் முகலாயர்கள், அந்த படைகள் எல்லாம் வந்து நிறைய டேமேஜ் பண்ணி இந்த இடமே உருக்குலைஞ்சு போய் ஒரு மாதிரி மக்கள் வாழ முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க யாருமே பெருசா இல்லை. இந்த அளவுக்கு ரிச்சஸ்டான ஒரு இடமா இருந்த இடம் எவ்வளவு மக்கள் இங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு பாருங்க. எவ்வளவு சேதங்கள் நடந்திருக்கும்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு சின்ன ஹம்பி வில்லேஜ் இருக்கு. ஆனா அதை தவிர்த்து பெருசா இங்க எதுவும் இல்லை. இந்த இடங்கள் வந்து ராஜா எஸ்பெஷலி கிருஷ்ணதேவராயர் வந்து அவரோட ஒரு ட்ரீம் நகரமா வந்து இத கட்டியிருக்காரு அந்த காலகட்டத்துல ஆக்சுவலி. சோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம போனோம்னா நிறைய தண்ணி எல்லாமே தேங்கி நின்னுது அந்த லாஸ்ட்ல. சோ நம்ம அந்த என்ட்ரன்ஸ்ல போக முடியாது. அதனால நம்ம அந்த மண்டபத்துல ஏறி உள்ள போனோம். எந்த மாதிரி அந்த பில்லர் அமைப்புகள் எல்லாம் வச்சிருக்காங்கன்ட்டு. முக்கியமா நான் சொன்ன மாதிரி இங்க வந்து அந்த 2 ஸ்டோரி பில்டிங் நிறைய இடத்துல வரும். அங்க எல்லாமே வந்து இந்த டைமண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான், எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து சேல் பண்ணுவாங்களாமா. வேற கோல்டு அது எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டோரி அந்த பில்டிங்ல வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லோக்கல்ல ஒருத்தங்க கேட்டப்போ அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த 2 ஸ்டோரி பில்டிங் எல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கும். ஆக்சுவலி நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அருமையான இடம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல டூரிஸ்ட் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம்னா இந்த ஹம்பி பஜார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வேற எல்லா இடங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, இந்த இடத்த பெருசா பார்க்கவே இல்லை. மிக நீண்ட நீளத்துல 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. அத கல்ல எப்படி இதை கட்டியிருப்பாங்க, எவ்வளவு வருடங்கள் ஆயிருக்கும் அப்படின்றத யோசிக்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த ஹம்பி பஜார் எதற்காக பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா நிறைய லோக்கல் வெண்டர்ஸ், அவங்க சின்ன சின்ன கடைகள், அந்த மாதிரி மார்க்கெட் தான் இன்னைக்கும். அது சொல்ல போனா ஒரு சைடுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள், அந்த இது வளையல் அந்த மாதிரி இல்ல சின்ன ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு எண்ட்ல பாத்தீங்கன்னா ஏழை மக்கள் வந்து வீடு இல்லாதவர்கள் அப்படின்னு தெரியல, அவங்க வந்து ஒரு சின்னது குடிசையா கட்டி அதுல தங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதாதான் இன்னைக்கு இந்த ஹம்பி பஜார் அப்படின்றது பயன்பட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துல வேர்ல்டு ரிச்சஸ்ட் மார்க்கெட்டா இருந்த இடம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குது. நீங்க இங்க போனீங்கன்னா கண்டிப்பா அந்த ஹம்பி பஜார் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க. இதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மினிமம் ஒரு 1 ஹவருக்கு மேல ஆகும். நான் சொன்ன மாதிரி ஒரு லாங்கஸ்ட் வாக் நீங்க போனோம். இதுக்கு அந்த விருப்பாக்ஷா டெம்பிள் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த விருப்பாட்சாள் டெம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட் எண்டுல உங்களுக்கு ஒரு
பிரம்மாண்டமான சிங்கிள் ஸ்டோன்ல உருவாக்கப்பட்ட நந்தி இருக்கு. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. நீங்க அதையும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னன்னு தெரியல. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மண்டபத்துலதான் அந்த நந்தி இருக்கு. மோனோலித்திக்கல் பில்லு சிங்கிள் ஸ்டோன்ல உருவாக்கப்பட்டது. அது அப்படியே ஆப்போசிட்ல விருப்பாக்ஷா டெம்பிள நோக்கி இருக்கு. அதான் அதோட ஹைலைட். ஆக்சுவலி இதுக்கு பேர் வந்து எப்படின்னா எதிரு பசவண்ணா அப்படின்னு சொல்றாங்க. எதிர் அப்படின்னா ஆப்போசிட், ஏன்னோ நேர பாத்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் அதோட மீனிங். ஸோ அந்த இடத்துல உள்ள பசவண்ணா தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம அந்த டைம்ல லைட்டா அந்த மலை அப்படின்றது சாரல் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம அந்த நந்தியை சுத்தி பார்த்தோம். மிக பிரம்மாண்டமா இருந்தது. இது இந்தியாவோட பிக்கெஸ்ட் நந்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லிஸ்ட்ல வராட்டாலும் இது வந்து சூப்பரா இருந்தது. ஆனா ரொம்ப ப்ராப்பரா ஷேப்பிங் பண்ணாத மாதிரி இருந்தது. அது எதனால அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த காலகட்டத்துல போர் காலகட்டத்துல நிறைய கோயில்கள் நிறைய விஷயங்கள் சேதம் பண்ணியிருந்தாலும் இந்த நந்தியில பெருசா சேதங்கள் பார்க்க முடியல. ஒரே விஷயம் வந்து அந்த ஷேப்பிங் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ப்ராப்பரா பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் குறைபாடா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஒருவேளை இது வந்து லேட்டரா இந்த நந்தியை வச்சிருக்கலாம். சோ இந்த 15ஆம் நூற்றாண்டு அந்த கடைசி காலகட்டத்துல இந்த நந்தி வந்து வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதனாலதான். ஏன்னா வேற எல்லா இடங்களையும் கோயில்களை பாத்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள் செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த நந்தியோட அந்த ஷேப்பிங் ஒர்க் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. நீங்க போய் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. இந்த இடத்துல இருந்து அந்த விருப்பாட்சா டெம்பிள் அப்படியே வெளியே வந்துட்டு அந்த ஸ்டெப்ல ஏறி மேல போய் நின்னுட்டு அந்த விருப்பாட்சா டெம்பிள நீங்க இப்ப பாருங்க. இந்த ஷாட்ல பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த பஜாரோட அந்த கோயிலோட கோபுரம். சோ அதெல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள பயணிச்சும் போதுதான் இந்த விஷ்ணு படுத்துட்டு இருக்க ஷேப்ல ஒரு பிரம்மாண்டமான ஸ்டாச்சு, அப்புறம் ஒரு ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு, அது 2 சந்நிதிஸ் அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம திரும்ப ரிட்டர்ன் பேக் அப்படி வர வழியில இதுதான் அந்த என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். என்ட்ரன்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் அந்த ஹம்பி பஜாருக்கும் அந்த எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா விருப்பாக்ஷா டெம்பிள், அந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இங்க இன்னொரு கோயில் இருக்கு. நம்ம அடுத்த வீடியோல அந்த கோயில் தான் பார்க்க போறோம். அதுவும் ஒரு முக்கியமான கோயில். ஹம்பி அப்படின்னாலே எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. சோ நம்ம அதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம ரிட்டர்ன் பேக் கிளம்புற டைம்ல எடுத்த ஃபுட்டேஜ் தான் இதெல்லாம். சோ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க ஃபுட்டேஜ் அங்க இருந்து நம்ம திரும்ப கிளம்பி வரும்போது எடுத்த ஃபுட்டேஜ். ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு நம்ம அங்க எல்லாம் போய் சுத்திட்டு வர்றதுக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள் வருது, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஆனா முக்கியமா இந்த வீடியோ வந்து அந்த மார்க்கெட், அந்த உள்ள அந்த பஜார்ல நடந்து போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி. நான் சொன்ன மாதிரி நம்ம போயிருந்த டைம்ல மழைக்காலம், எக்கச்சக்கமான தண்ணி கட்டி இருந்தது. ஸோ அங்க ஓடி போக முடியல. ஸோ நீங்க இப்ப பார்த்தா தெரியும் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நிறைய டேமேஜ் சேதங்கள் இருந்தது. அந்த இதை இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணா நிஜமாவே இன்னும் வரும் காலங்களுக்கு நம்ம இதை எடுத்துட்டு போய் காட்ட முடியும். ரொம்ப வருத்தத்துலதான் இதை சொல்ல வேண்டியது இருந்தது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இந்த பஜார்ல ரொம்ப கம்மி அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ ஒரு ஸ்டெப்பு போய் ஏதாவது பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வருது, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.